வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். இன்னைக்கு நான் கூட பேச போற சீரிஸோட பேர் வந்து குரூக்ஸ். இந்த குரூக்ஸோட சீரிஸ் வந்து ஜெர்மன் மொழி சீரிஸ். இது நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப பரபரப்பான ஒரு கமர்ஷியல் வெப் சீரிஸ் தான் சொல்லணும். ஜெர்மன் வெப் சீரிஸ்லாம் வந்து சில சமயத்துல வந்து ரொம்ப இன்டெலக்சுவலா இருக்கும். டார்க் மாதிரியான இன்டெலக்சுவலா இருக்கும். இது இன்டெலக்சுவலா இல்லாம பக்கா மசாலாவான கமர்ஷியல் வெப் சீரிஸ். ரொம்ப சிம்பிள். ரஷ்யனுடைய ரூபல் காயின் தங்க காசு ஒன்று ஒரு மியூசியம்ல இருக்கு. அந்த மியூசியம்ல ஒரு டீம் வந்து திருட்டு வந்துடுறாங்க. அந்த திருட்டு வந்த குரூப் வந்து யாருன்னா ஒரு முஸ்லீம் தாதா கும்பல் ஒண்ணு. அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு பெரிய திருடன் திறக்கலாம். அந்த திருடன் யாருன்னா வந்து அவன் எந்த பேர்பட்ட போட்டியும் வந்து திறந்துடக்கூடிய ஒரு ஹீரோ. ஆனா அந்த மாதிரியான வேலைகள்லாம் விட்டுட்டு நம்ம நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பல்ல மனைவியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல வந்து ஒரு பெரிய டீம் வந்து நீ அந்த இடத்துல ஒரு இத்தனை பெரிய மில்லியன் காசு இருக்கு, இந்த இதை லாக் ஓபன் பண்ணி கொடுத்தா நீ அந்த காசை கொடுத்துட்டு கடைசியா முடிச்சுட்டு போயிடலான்றாங்க. ஆனா போன இடத்துல தான் தெரியுது அந்த இடத்துல இவங்க வந்து காசு எடுக்கல, காசுக்கு பதிலாக அந்த சின்ன காயின் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த காயின் எடுத்துட்டு வர சமயத்துல வந்து அந்த தாதாக்கள் கும்பல் இருக்கிற ஒரு அத்தனை வந்து கொலை பண்ணப்படலாம் இந்த கை கலப்பு சண்டையில. சோ இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருன்னு பார்த்தா ஹீரோ, சம்பந்தமே இல்லாத ஹீரோவும் வந்து இன்னொருத்தரும் வந்து மாட்டிக்கிறாங்க. சோ அவங்கள வந்து ஒரு சைட்ல வந்து இந்த ரஷ்யன் கும்பல் வந்து தேடுறாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தாதாக்கள் ஜெர்மன்ல இருக்கிற முஸ்லீம் தாதாக்களும் தேடுறாங்க. என் தம்பியை பண்ண கொல்லாம வர மாட்டேங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மில்லியனர், அவருக்கு வந்து ஒரு கீப்போட பையன், அவருக்கு வந்து அடுத்த அந்த சொத்து வந்து அவரோட தம்பிக்கு தான் போகணுன்ற நிலைமை இருக்கும்போது ஆனா அந்த பில்லியனருடைய கீப்போட பையனுக்கு தான் எழுதி வைக்க போறான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அதனால அவனை எப்படியாவது சாவறதுக்கு நிலைமை இருக்கும்போது அவனை எங்கேயாவது இங்க அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த அவனை வந்து இந்த இதுல இருந்து எலிமினேட் பண்ணணும்னு ட்ரை பண்றாரு அந்த சித்தப்பா. அப்போ அவர் ஒரு 120 கிலோ இருக்கிற ஒரு குண்டை அந்த கேரக்டர். அவர் வந்து இந்த ரூபி காயின் வந்து காணா போயிடுச்சு, அந்த இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, அதை போய் காப்பாத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுப்புறாங்க. இந்த யாரை வந்து ஜெர்மன் ஹீரோல கூட்டு வரது கிளம்புறாரு. இப்படி எல்லா முன்முனை தாக்குதலா எல்லாமே வந்துட்டு இருக்கு. இதை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் இது பிடி பிடிக்கிறது ஒவ்வொருத்தரா வந்து மாறுறாங்க. தன் குடும்பத்தையும் அந்த ரூபிலையும் காப்பாத்தனா இல்லையா, ஜோசப்பா அந்த குண்டா இருக்கிற கேரக்டர் வந்து அவர் சொத்து அடைஞ்சாரா இல்லையா, இதுக்கு பின்ன என்ன நடந்ததுதான் கதை. இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியலான ஒரு சீரீஸ். எங்கேயுமே உங்களுக்கு வந்து தொய்வடையாத ஒரு திரைக்கதையை பண்ணியிருக்கிறாங்க. நடித்தவர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. முக்கியமா வந்து சில விஷயங்கள் கேரக்டர்ஸ் உருவாக்குன விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா வந்து இந்த ஜோசப் குண்டன் கேரக்டர் வந்து ஒரு ஆல்கஹாலிக்கா இருந்திருக்கிறான். ஆல்கஹாலிக்கா இருந்தவன் வந்து அந்த ஆல்கஹால் இருந்து வெளியே வந்துட்டு அதுக்கு பதிலாக எப்போ பார்த்தாலும் ஆப்பிள் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருப்பான். ஆப்பிள் ஜூஸ் வந்து ஒரு ஃபுல் பாட்டில் வந்து கடற்கரை அடிச்சிட்டு இருக்கிறதும், உடம்புக்கு சண்டை போடுற காட்சிகளும் ஆக்ஷன் காட்சிகளுடைய எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த சீரீஸ்ல. அதே போல ஹீரோவுடைய கேரக்டர் வந்து இப்போ ஈஸியா வந்து நம்ம விஜய் ஆண்டனி மாதிரி தான் இருக்கிறாரு. பெரிய ரியாக்ஷன் காட்டாம அவர் வந்து நல்ல சிறப்பா நடிக்கிறாரு. ஸோ அதுதான் நடிப்புன்னு நினைச்சுன்னா நல்ல நடிப்பு தான் அது. ஒரு அவருடைய ஸ்மார்ட்னஸ் கூட்டு திறக்கிற வச்சு ஸ்மார்ட்னஸ் ஆகட்டும், அவர் மனைவியை வந்து ஒரு இடத்துல கைட் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டை வச்சு கதவை திறக்க வைக்கிற இடமாகட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டான சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டுவார்ட்ஸ் த கிளைமாக்ஸ் போகும்போது இந்த சீரீஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளா போகுது. ப்ரெடிக்டபிள் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரப்போகுதுன்றது வந்து முன்னாடியே நம்ம நிறைய இந்த மாதிரி சீரீஸ் பார்த்துருந்தோம்னா அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இவங்க இந்த கேரக்டர் முடிஞ்சா இந்த கேரக்டர் நடக்கும், இந்த கேரக்டர் முடிஞ்சா அந்த கேரக்டர் நடக்கணும்னு ஆர்டர் வந்துடும். அதனால என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் 2 எபிசோட் வந்து நமக்கு வந்து பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகல. பட் இது ஒரு 5-8 எபிசோடுக்கு பதிலாக ஒரு 6 எபிசோட் ஆகிருந்தாங்கன்னா இந்த சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த சீரீஸ் சரி ஓகே, அந்த ஒரு 2 எபிசோட் லேகா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரீஸ் வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான மசாலான சீரீஸ். இது நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. பார்த்துட்டு உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.